ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசை இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, கண்ணில் அடிபட்டுருந்த மனோஜுக்கு இப்போ திரும்பவும் கண் பார்வை கிடைக்குது. அதே நேரத்தில் முத்து பற்றி அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதை கேட்டு விஜயா வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னா, விஜயா வந்து மனோஜை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடியாகி வராங்க. அப்போது மீனா வந்து காணும் அப்படின்னதுமே, மீனா எங்கே போனால், டிஃபன் செய்யலையா, எல்லாத்தையும் விட்டுட்டு பூக்கட்ட வேலைக்கு திரும்ப போயிட்டாளா, இந்த வீட்டில் அவள் தான் பொறுப்பாக்குறா சொல்லுவாள், அவங்களோட பொறுப்பு தான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கண்ணப்பனா கத்திக்கிட்டு இருக்காங்க. என் பையன் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிறான், அப்போ கூட அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் அவங்க வேலை தான் முக்கியமாக போச்சா, இப்போது என் பிள்ளை நிலைமையை சொல்லி அவங்க வீட்டில் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு சிரிக்கிறதுக்கு இந்த மீனா போயிட்டாளா அப்படின்னு வாரத்தை கண்ணாமண்ணா விட்டுட்டுருக்காங்க. அப்போது அண்ணாமலை, நீ பேசி முடிச்சிட்டியா இல்லை இன்னும் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு விஜயாவை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. டைனிங் டேபிளில் கூப்பிட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தை பார்க்க சொல்கிறாரு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, மீனா கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் செஞ்சு வச்சுக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ அண்ணாமலை, முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு, உன் பாட்டுக்கு தவளை கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ரவி வந்து, நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்களை பேச விடுங்க, நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க, மீனா அண்ணி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே விஜயோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறுது. இங்கே தான் அண்ணாமலை செம்மையாக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, மனோஜுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு முத்து தான் செலவு பண்ணியிருக்கான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு விஜயாவை வந்து திட்டுறாரு. அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, நீ தான் அவங்கள புரிஞ்சிக்கல அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது ஸ்ருதி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் படபடன்னு பேசுவாங்க, நீங்கள் சூப்பர் அங்கிள் அப்படின்னு விஜயாவை இன்னும் அவமானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் மனோஜுக்கு ரோஹிணி வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது மீனாவும் முத்தும் அங்கே போகிறாங்க. அப்போது ரோஹிணி, எனக்கு இப்போ சாப்பாடு வேணாம், கட்டுப்பிடிச்சதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு மட்டும் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து வெளில வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது டாக்டர் வந்து மனோஜுக்கு இப்போ கட்டுப்பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் மனசுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, கட்டுப்பிரிக்கும் போது என் பிள்ளை என்ன தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்ல, ஆனால் நர்ஸ் பார்த்திங்கன்னா, இல்லை அவர் வந்து அவர் மனைவி ரோஹிணியை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே விஜயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அது ஆனால் ஃபேஸில் வந்து பெருசாக காமிச்சிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் மனசில் அந்த இது இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறமா ரோஹிணி மனோஜ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போது அந்த கண்ணோட கட்டு வந்து அவுக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போது அவருக்கு வந்து பார்வை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால் ரோகிணியை வெளியே வந்து முதல்ல அழுது அப்படியே அந்த ட்ராமா பெருசாக மாற்றினாங்க இல்லையா, இதுதான் ப்ரோமோவில் பார்த்துருந்தோம். ஸோ கட்டை பிரிக்கும் பொழுது ரோகிணி அழுதாங்க. ஒரு வேளை கண்ணு தெரியாமல் போயிடுச்சோ அப்படின்னு நினச்சோம், ஆனால் அதுதான் இல்லை. மனோஜுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. அப்போது முத்து வந்து, நான் ரொம்ப பயந்துட்டேன், இவ்வளோ நேரமும் என் பயத்தை வந்து வெளியே காட்டாமல் நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே மீனா பார்த்திங்கன்னா எதையோ யோசனை பண்ணிவிட்டு தனியாக வந்து வராங்க. முத்துவும் பின்னாடியே வராரு. ஸோ முத்துக்கிட்ட மீனா, ரோகிணி ரொம்ப பாவங்க, உங்கள் அண்ணன் அவரை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கவனிச்சிங்களா, கிறிஷுக்கும் இப்படி தான் வந்து கண்ணில் அடிபட்டது, உங்கள் அண்ணனுக்கும் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு முத்து, இங்கே பாரு மீனா, நமக்கு மனோஜ் மேலே டவுட்டு தான் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் நீயா எதையும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. இதை தொடர்ந்து நாளைக்கு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, மனோஜை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே எல்லாம் ஒரு செட் ஆகுது. அப்போது முத்து பார்த்திங்க அப்படின்னா, மனோஜ் செலவு பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை வந்து காமிச்சு அந்த பணத்தை கேட்கும் பொழுது விஜயா வழக்கம் போல் முத்து மீனாவை திட்டி தீத்துடுறாங்க. ஆனால் அண்ணாமலை, இந்த பணத்தை அவனுக்கு அவன் தான் கட்டினான், கடன் வாங்கி கட்டியிருக்கான், ஸோ அந்த பணத்தை வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மனோஜும் இதை கொடுக்க தான் போகிறாங்க. இதை தொடர்ந்து இப்போது திரும்பவும் பார்த்திங்கன்னா ரோகிணிக்கான அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னா, மலேசியா மாமா, ஸோ அவர் வந்து இப்போ மாட்ட மாட்டாரா அப்படின்றது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத. இப்போ மலேசியா மாமா வந்து ஃபோனில் பேசுகிறார் இல்லையா, அதாவது பரசுராம்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இதை முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.